பெண்களுக்கான எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக ஆண்களுக்கு ஒண்ணும் கொண்டு வரலன்னு நினைச்சுக்காதீங்க. பக்கத்துல வின்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கார் தொழிற்சாலை கொண்டு வியட்நாம்ல இருந்து கொண்டு வந்து இன்னும் 15 மாசத்துல திறந்து வேலை ஆள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து அந்த நிறுவனத்துல தொழிற்சாலையில வேலை தரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தரப்படுவதற்காக 16,000 கோடிக்கான முதலீடு அது கார் தொழிற்சாலை. அது மட்டும் இல்லாம டைடல் பார்க் அது இங்க பாதி கட்டி முடிச்சுட்டாங்க. விரைவிலே அதுவும் திறக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கான கலைஞர் உதவி தொகை வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 பேருக்கு அந்த மகளிர் உதவி தொகை கொடுக்கப்படுகிறது மாதம் மாதம். சில பேருக்கு அது வராமல் இருக்கலாம். நிச்சயமா தேர்தலுக்கு பிறகு அது வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு மட்டும்தான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும். அதனால்தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக கல்லூரியில போய் காலேஜ்ல போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு இளைஞர்களுக்கு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி ஆண் பெண் ஜாதி மதம் என்ற எந்த வேறுபாட்டையும் பார்க்காத ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆனா மதத்தை வச்சு மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய யாரு? அவர் எதை சொன்னாலும் செய்ய மாட்டார். அது ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்ற மாட்டார். 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னாரு. எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பணம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி பணமே வந்து சேர்றது இல்லை இல்லையா? மழை வந்தது, வெள்ளம் வந்தது, ஏதாவது ஒரு பைசா நிவாரணம் கொடுத்தாரா? நமக்கு நிவாரணம் அளித்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல எத்தனையோ கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுத்து விலையை குறைப்போம்னாரு. அவர் ஆட்சிக்கு வந்தப்ப 410 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை. இன்னைக்கு ஆனா மகளிர் தினத்துக்கு என்னமோ பெண்கள் வந்து சமையல் அறையிலேயே இருக்கிறதுக்கு பிறந்தவங்க மாதிரி 100 ரூபாய் கம்மி பண்றாரு. இதுதான் அவருக்கு தெரிஞ்ச மகளிர் தினம். அப்படி 100 ரூபாய் கம்மி பண்ணி கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறேன் பாருங்கன்னு தேர்தலுக்கு முன்னாடி மகளிரை ஏமாற்றுகிறார். நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் செய்து காட்டும். கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். அதே போல பெட்ரோல் எவ்வளவு? 75 ரூபாய், டீசல் 65 ரூபாயாக குறைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.